சாய்ஸ் உங்களை அன்போடு வர வைக்கிறது. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே ஆகஸ்ட் 1 ரெடி ஆகிக்காங்க. ரைட்டாப்பா, நாளைக்கு ஆகஸ்ட் 1. ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்துக்காங்க. இந்த ஷெடியூலை மைண்டில் இருக்கணும். உங்கள் கையில் வந்து ப்ராப்பராக வந்து பிளாக் லெட்டு, ரெட் லெட்டு, அப்புறம் ஹைலைட்ரு, கரெக்டான டேபிள் செட்டப்பு, ரைட்டாக உங்களுக்கு டேபிள் செட்டப்பு, சேர், உங்களுக்கான இடம், காலைல வெள்ளனா நீங்கள் எந்திரிச்சு ஆரம்பித்து நைட்டு முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக நான் கைடன்ஸ் கொடுத்துருவேன். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நாளையிலேருந்து படிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, கரெக்டான அந்த மெத்தடாலஜி என்னென்னா, காலைல வெள்ளனா எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் எவ்வளோ மணி நேரம் படிக்க போகிறோம், எதை ஃபஸ்ட்டு, எதை செகண்டு, எது தேர்டு, எப்பப்போ சார் வீடியோ கொடுப்பாரு, எந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம், இந்த வீடியோ எந்த அளவுக்கு 50%, படிக்கிறது 50%, இதை கரெக்டாக ரெண்டும் மேனேஜ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரைட்டா? இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன், நாளையிலேருந்து இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சுறுசுறுப்பாக இருக்கணும், பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கணும், கட்ஸோட, யானை பலத்தோட நாளையிலேருந்து படிக்கணும். அப்படி இப்போ எப்படின்னா, அதே மாதிரி இந்த பிடிஎஃப்லாம் குரூப்பில் வந்து அனுப்புவோன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அனுப்புவான். நல்லா கேட்டுக்காங்க, ஃபார்மாலிட்டிஸ் பிடிஎஃப் அனுப்புவான். பட் நீங்கள் கையில் புக்கு வச்சுக்காங்க. இன்னும் கூட இந்த 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 பாடம் எங்கே இருக்குது, உதாரணமாக ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுக்கோங்கவே, நாடாளுமன்ற அரசுனா அது அந்த பாடம் எந்த புக்கில் இருக்குன்னு தெரியணும். என்னென்ன ஜிகேல இருக்கிற பாடங்கள் எந்த புக்கில் என்ன பாடம் இருக்குன்னு நல்ல மைண்டில் ஏற்றிருங்க. நிறைய பேர் படித்தவங்க ஏற்றிருப்பீங்க, ஏற்றாதவங்கள சொல்கிறேன். மைண்டில் இந்த பாடமா, இந்த பாடம் இந்த புக்கில் ஆண்டா அப்படின்னு சொல்லி, அந்த இப்போ ஊடகம் ஜனநாயகம் 7th புக்கு அப்படின்னு தெரியணும். டக்குன்னு ஒரு பாடத்தை சொன்னால் இந்த புக்கு அப்படின்னு தெரியணும். அப்போ மக்களின் புரட்சியாக இது 8th புக்கு, இந்த மாதிரி அந்த பாடம் வந்து இந்த புக்குன்னு நம்ம சொல்லணும். அப்படி அந்த அளவுக்கு ஜிகேக்கு சொல்கிறேன். தமிழுக்கு நம்ம சோர்ஸ் கலந்து வரனால அதை சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி மைண்டில் ஏற்றிருங்க. இந்த பாடம் தான் இந்த புக்கு தான் ஏற்றிருங்க. கரெக்டாக அந்த பாடத்தை அன்னைக்கு ஷெடியூல் படி நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பாடம் தான், அந்த பாடத்தை முடிக்காமல் நீங்கள் அடுத்த பாடத்தை விட்டுறாங்க. சார் நான் முடிச்சிட்டேன் சார், முடிச்சிட்டா நீங்கள் ஒரு ஷெடியூல் வச்சுக்காங்க. இது ஏ ஷெடியூல், நீங்கள் பி ஷெடியூல் வச்சுக்காங்க. நீங்கள் ஒரு ஷெடியூல் படி எக்ஸ்ட்ரா படிச்சுட்டே போங்க. ஆனால் அது ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான். ஏன்னா இந்த மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும், தமிழ் ஸ்ட்ராங் ஆகணும், ஜிகே ஸ்ட்ராங் ஆகணும். இதை ஸ்ட்ராங் ஆகிட்டா எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் படிச்சுக்காங்க. இல்லை சார் இதே ஸ்ட்ராங் ஆகிறது கரெக்டாக இருக்குன்னா ஸ்ட்ராங் ஆயிருங்க. கரெக்டாக டெஸ்ட் எழுதுறீங்கல்ல, 200க்கு 190 தான் அடிக்கணும். சும்மா அந்த 150 140 எடுத்துகிட்டு அதெல்லாம் 190 அடிக்கணும். நம்ம டெஸ்ட்டையே நீங்கள் 190 அடித்தா மட்டும்தான் அங்கே போய் டிஎன்பிசி எக்ஸாமில் 180க்கு மேலே எடுப்பீங்க. 190 எடுக்கணும், மைண்டில் வச்சுக்காங்க. தமிழில் 90 கீழே எடுக்கிறீங்கன்னா எங்கேயோ தப்பு பண்ணிட்டு நங்குன்னு கொட்டிக்காங்க. நல்லா ஏன் மேக்ஸில் விட்டால் 25க்கு ஏன் நம்மளால எடுக்க முடியல? வெறும் தனி வெட்டி கூட்டு வெட்டலான்னு 25 கேட்டாங்க. சிங்கிள் டாப்பிக்லேயே நம்ம 25க்கு 25 எடுக்கணுமே, நம்ம ஏன் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களை அறியாமல் அந்த உங்களுக்கு தோணும். புரியும் உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம எவ்வளோக்கு ஒர்க் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு நம்ம படிக்கிறோமோ, கவலையெல்லாம் பறந்து போயிடும். ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்கவே, பரவாயில்ல, அந்த மனசில் கவலை, அது இது வறுமை எதுவுமே கண்ணுக்கு வராது. நல்லா படிக்கிறோம், வேலை வாங்க போகிறோங்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாகிடும். அதை தான் நான் சொல்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக அதிகமாகிடும். அப்போ எக்ஸாம்பிள் போகும்போது ப்ரெசண்ட்டாக போவீங்க, உங்கள் முகமே தெளிச்சியாக இருக்கும். அன்றைக்கி சோகமாக போக வாய்ப்பே இல்லை, சோர்வாக இருக்க வாய்ப்பே இல்லை, மன கஷ்டத்தோடு போக வாய்ப்பே இல்லை. நல்லா போய் உட்காந்து கரெக்டாக எடுத்து, ஆமாம் இதுக்கு இதுதான் அப்படியே முத்தாக அட்டன் பண்ணிவிட்டு அப்பா வாங்கிடும். அதோட வேலையை முடிஞ்சிடா, சிஎம் கையால் போய் வாங்கணும். நேற்று கூட ஆர்டர் கொடுக்கும்போது, நேற்று கூட ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், சிஎம் வந்து குரூப் 1 அந்த சார்ந்து கொடுத்துருந்தார்ல, நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த போய் நம்ம போய் வாங்கணும், வாங்கிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அது மன சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், அந்த விழாவில் ஓரமாக நின்று கண்ணீரோடு பார்க்கணும். அந்த நாள் நமக்கு வேணும். அதுக்காக கஷ்டப்பட்டு படிங்க. ரைட்டா? சிஎம்மாக அப்பாயின்மெண்ட் பண்ணி பார்க்க போகணுன்னா தலைமைச் செயலகம் போகிறேன்னு வச்சுக்காங்கவே, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மாற்றிட்டாங்க. பட் போகிறதா இருந்தால் சாதாரணமாக பாத்திர முடியாது. ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா சிஎம் உங்கள் மேடைக்கு வருவார். நீங்கள் இருக்கிற மேடைக்கு சிஎம் உங்கள் இடத்துக்கு வருவார். ஒரு பெரிய மகால் நடக்கும்ல, அங்கே வருவார். அங்கே வந்து நீங்கள் மேடையில் உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்த அப்பாயின்மெண்ட்டும் வாங்கினா, நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் அஸ் ஏ கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவர் சிஎம் சாருக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. அவர் சொல்கிற திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. மக்களுக்கு நல்லது செய்ய போகிறீங்க. லஞ்சம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், ₹1 பைசா இல்லாமல் நேர்மையாக வேலை பார்க்க போகிறீங்க. அவர் கையால் அப்படி வாங்கிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூண்ணா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அப்படி வேலை பார்க்கணும். போயிட்டு அப்படியே டிபிஏ சிஎம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். டிபிஏ உங்களை ஒரு குரூப்பில், உங்கள் ஊருக்குள்ளே இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்கன்னா, எந்த குரூப் ஆரம்பித்தாலும் உங்களை ஆட் பண்ணணும். இவங்க சிஎம்டே அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க, இவங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்க, இவங்க நம்ம தெருக்கு நல்லா கௌரவப்படுத்தியிருக்காங்க, நம்ம ஊரையே கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு உங்களை நினைக்கணும். அப்படி நின்று டிபியில் வைக்கணும் நீங்கள். அப்போ அதுக்கு கஷ்டப்படணும். இப்போ சிஎம்ஏ இருக்காருன்னா அவர் கஷ்டப்படாமல் வந்துட்டாரா?
அங்கே இருக்கிற எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க, புதுசு தான், அனுபவத்துக்கு புதுசு தான். கஷ்டப்படாமல் வந்திருப்பாங்களா? எந்த வேலையானாலும் கஷ்டப்படாமல் வந்திருப்பாங்களா? நீங்கள் நல்லா கஷ்டப்படுங்க. இதை எலெக்ஷன் மாதிரி எடுத்துக்காங்க. இந்த 120 நாள் 140 நாள் இருக்குது. இந்த 140 நாள் மெனக்கெடுங்க, அதிகமாக கஷ்டப்படுங்க. நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு ரிசல்ட்டில் சூப்பராக கொடுக்கும். இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கல்ல, அந்த கல்வெட்டு அந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அவங்கள ஃபுல்லாக நீங்கள் போய் பாருங்கள். அவங்க பேக்ரவுண்டில் என்ன இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதனால தான் போய் நின்றுருக்காங்க. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுறதுனால வெளியே நிற்கிறோம். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கிட்டு படுறோம்டா கஷ்டம், அடிக்கிறோம்டா, நிற்கிறோம்டா, பட்டையை கலப்புறோம்டான்னு சொல்லி மனசில் வச்சுக்காங்க. ரைட்டா? ஒரு நாள் 2 நாள் நினைக்கிறேன் சார், 3ஆவது நாள் நான் டல்லாகிடுறேன். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத ஃபோன் கால், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனையை நம்மளே தலையில் ஏற்றிக்கிறது, தேவையில்லாத பொறுப்புகள் நம்ம வாங்கிக்கிறது. ஒரு விஷயம் வேணான்னா வேணாம் தான். இப்போ நான் வேலைக்கு போகிறேன் ஒரு ப்ரைவேட்டில், அங்கேருந்து வேலையை விட்டு வந்துட்டேன் அவ்வளோதான். இல்லை அது நம்ம இருக்கும்போது அதை நினைக்கும் போது கூட நமக்கு தேவையில்லாது. வந்துட்டோம்னா வந்துட்டோம், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? மதுரை கோயிலுக்கு போனோம், கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வெளியே வந்தது தான். அடுத்து வீடு தான். அந்த கோயில் யாபத்திலேயே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது நம்ம. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு விஷயத்தை விட்டு வந்தது தான். வேலையை விட்டு எத்தனையோ பேர் படிக்கிறீங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன், ஃபீல் பண்ணாமல் படிங்க. எந்த நிறுவனத்தில் நீங்கள் வெளியே வந்தீங்களோ அடுத்து உள்ளே போனால் ராஜாவாக உள்ளே போனோம். எந்த நிறுவனத்துலேருந்து போனாலும் சரி, இல்லை வேறு எங்கேனாலும் சரி, உங்கள் தெருக்குள்ளே வேலை இல்லாமல் இருக்குன்னு 1000 பேர் உங்களை ஒரு முகத்தை இப்படி சுழிச்சு பார்த்துருக்கலாம். சுழிச்சு பார்த்தவங்க இப்படி பெருமூச்சு விட்டு பார்க்குறனால ரொம்ப நாள் கிடையாது, கொஞ்ச நாள் தான். தைரியம் மட்டும் படிங்க, ஷெட்யூல் படி படிங்க. ஏன்னா ஒரு அட்டவணையை ஃப்ரேம் பண்ணுறோம்னா சும்மா இதை போட்டுக்க, இதை 2 வாரம் போட்டுக்க, இதை போட்டுக்க, அப்படிலாம் போட்டுற மாட்டோம். ஒரு விஷயம் இதில் ஏன் வெயிட்டேஜ், இதை ஏன் மேலே வச்சது, அந்த 20 கொஸ்டின், அப்போ இது 20 கொஸ்டின், இது 15 கொஸ்டின், இது 4 கொஸ்டின், அதுக்கப்புறம் இது 5 கொஸ்டின், 6 கொஸ்டின். அப்போ 6 கொஸ்டினுக்கு 2 கொடுத்துருக்கோம். ஏன்னா இது நிறைய டச்சப் ஆகும். 5 கொஸ்டின் வெயிட்டேஜ் அடிப்பெலாம் கொடுத்துருப்போம். இப்போ இங்கே இது 1 போதுன்னா 1 போதும் தான், இது 2 வேணும்னா 2 வேணும் தான், இது 2 வேணும்னா இதில் அவுட் சோர்ஸ் நிறையா இருக்குது அதனால் வேணும் தான். இந்த மாதிரி லாஜிக் படி தான் கொடுத்துருப்போம். அது மேக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஏன் 2D 3Dன்னு பிரிக்கிறோம்னா, ஒரு 4 சம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 2Dயில் 2 சம், 3Dயில் 2 சம். சில நேரம் 3 சம் வருதுன்னா 2 3D வரும், 1 2D வரும். 2Dனாலும் ஈஸி கிடையாது, அதுலேயும் ஃபார்முலாஸ் கரெக்டாக படிக்கணும். புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ லாஜிக்காக தான் எல்லாமே வச்சுருப்போம். இந்த லாஜிக்காக இருக்கிற ஷெட்யூலில் நீங்கள் லாஜிக்காக படிக்கும்போது சக்ஸஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் இடையில போயிட்டு குழம்பிட்டு அது அப்படியே இன்னொரு ஷெட்யூல், அது இன்னொரு ஷெட்யூல், அது இதுன்னு அப்படியே போட்டு ஒரு நாள் 12th புக் எடுக்கிறது, ஒரு நாள் 10th புக் எடுக்கிறது, ஒரு நாள் 6th புக்கு. இந்த கதைக்கே இங்கே ஆகக்கூடாது. அப்படி எடுத்தால் அப்படி இருக்கணும். ஆரம்பம் தெளிவாக இருந்தால் முடிவும் தெளிவாக இருக்கும். ஆரம்பம் சொதப்புனா முடிவும் சொதப்பும். இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்காங்க. வேலை வாங்குற வரைக்கும் கண்ணுங்க அறுத்துமா படின்னு சொல்லுவாங்கள்ல, கண்ணுங்க அறுத்துமா இதை மனசில் வச்சு படிங்க. சிஎம் கையால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதை எங்கள் அம்மா அங்கே மேடையில் உட்காந்து பார்க்கணும். அதாவது உள்ள உட்காந்து எங்கள் அம்மா பார்க்கணும், எங்கள் அப்பா பார்க்கணும். நான் என் டிபியே சிஎம் கூட வாங்கின மாதிரி தான் இருக்கணும். இதை மைண்டில் வைங்க. ரைட்டா? இப்போ சிஎம் விஜய் சார் அப்படிங்கிறனால மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே அது எந்த ஆட்சி வந்தாலும், இன்னும் அடுத்தடுத்து எத்தனை ஆட்சிகள் வந்தாலும், இன்னும் அவரும் கூட இன்னும் 50 வருஷத்துக்கு கூட இருக்கட்டும், யார் என்ன இருந்தாலும் ஒரு சிஎம் கையால் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒரு நாட்டோட முதலமைச்சர் கையால் நம்ம வாங்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் மைண்டில் வச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? அது நமக்கான கௌரவம்.